தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, புனித கன்னிமரியாவின் கணவர் புனித ஜோசேப்புக்கான பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவை வளர்த்தெடுத்த வளர்ப்பு தந்தையாக, இறை திருவுளத்தை தேடி அதை அறிந்து அதற்கு செவிமடுத்தவராக, தன்னுடைய மனைவிக்கு ஏற்ற ஒரு நல்ல பாதுகாப்புள்ள கணவராக வாழ்ந்த புனித ஜோசேப்பினுடைய பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். அவருடைய வழியிலே எமது வாழ்வுகளும் மிளிரவும், இறைவனுக்குரியவர்களாக எமது வாழ்வுகளை நாங்கள் அமைத்து கொள்ளவும் இன்றைய பலி வழியாக மன்றாடுவோம். எமது குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதம் கொண்டு வருவோம். இறைவன் அவர்களோடு தாமே கூடவே இருக்கவும், சூசை தந்தையைப் போல் அவர்கள் ஒவ்வொருவரும் நல்லொரு தந்தையாக, நல்லொரு கணவனாக, மனைவியையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பவர்களாக இருக்க நமது குடும்ப தலைவர்களுக்காக வேண்டுவோம். அத்தோடு நமது திரு அவையின் ஒவ்வொரு தலைவரையும் நினைப்போம். நமது திருத்தந்தை, கருதினார்கள், நமது ஆயர்கள், நமது பங்கு குருக்கள், நமது துறவர பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதம் கொண்டு வருவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த தினத்திலே நினைவு கூறுகிற ஜோஸ் என்கிறவரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். மேலும் மேரி நிஜாந்தினி முதலாம் வருட நிறைவிலும் மரியாள் அந்தோனி பத்மநாதன் வசீகரன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தையை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் பொழுது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைத்திருக்க செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணையை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும்.
உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உயர்ந்தது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்று நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 13, 16, 18, 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்தால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருட்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நாம் தந்தையாக்குகின்றேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் தம் தந்தையானார். உம் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன்வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 16, 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது
ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு ஜேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே. இயேசுவிலே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த தவக்காலத்தின் மத்தியிலே இன்று நாங்கள் புனித ஜோசேப்புக்கு, தூய கன்னி மரியாவின் கணவருக்கு இன்று நாங்கள் இந்த பெருவிழாவை எடுக்கிறோம். வழமையாக எங்களுடைய சமூகங்களிலே ஒருவரை அறிமுகம் செய்கிற பொழுது தந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் அறிமுகம் செய்வார்கள். திருவாளர் இவருடைய மகன், மகள் என்பார்கள், அல்லது இவருடைய மனைவி என்பார்கள். ஆனால் இன்றைய திருவிழாவை நாங்கள் பார்க்கிற பொழுது புனித ஜோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். தன்னுடைய மனைவி மூலமாக ஜோசேப் அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பது அவருக்கு ஒரு இழுக்கா என்கிற ஒரு கேள்வி எழச் செய்யலாம். எங்களுடைய ஆண் ஆதிக்க சமூகத்திலிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது ஜோசேப்புக்கு இது ஒரு இழுக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் இறையரசனுடைய விழுமியங்களின் பார்வையிலிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது அது ஒரு பெருமையான காரியமாக மாறுகிறது. எவ்வாறு அந்த ஒரு இழுக்கான விடயத்தை ஜோசேப் ஒரு பெருமைக்குரிய காரியமாக மாற்றி இருக்கிறார் என்பதிலிருந்து தான் இன்றைய விழா ஒரு பெருவிழாவாக இந்த தவக்காலத்திலே முடிசூடுகிற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்க முடிகிறது. எவ்வாறு அந்த ஒரு இழுக்கு, அது ஆண் ஆதிக்க சமூகத்தில் இருந்து பார்க்கிற அந்த இழுக்கை எவ்வாறு அவர் ஒரு பெருமைக்குரிய காரியமாக மாற்றுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய அந்த முதல் வார்த்தையிலே சாமுவேலுடைய நூலிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது. நாத்தான் மூலமாக இறைவன் தாவீதிடம் அறிவிக்கின்றார். அந்த தாவீது இறைவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முனைகிறார். ஆனால் அவர் செய்த பாவம் அவரை தடுத்து விடுகிறது. அங்கு அவருடைய வழிமரபை அந்த ஆலயத்தை கட்டும் என்று சொல்லப்படுகிறது. சாலமோன் கட்டி முடிக்கிறான். அந்த வழிமரபு எங்கு நிறைவு பெறுகிறது என்றால் மரியா ஜோசேப்புக்கு பிறந்த அந்த மகன் ஜேசுவிலே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். திரு அவையிலே நாங்கள் ஆலயங்களுக்கும் ஆங்கிலத்திலே சர்ச் என்று சொல்லுகிறோம், திரு குழுமத்துக்கும் நாங்கள் சர்ச் என்று சொல்லுகிறோம். இங்கே நாத்தானுக்கு ஊடாக அருளப்படுகிற செய்தி தாவீது கட்டுகிற கட்டிடம் என்கிற அந்த ஆலயத்தை குறிக்கிறது. ஆனால் இயேசுவிலே நிறைவேறுவது அந்த இறைமக்கள் சமூகம் என்கின்ற அந்த பெரும் கூட்டமைப்பாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே திரு அவை பற்றி அவர்கள் சிந்திக்கிற பொழுது திரு அவையை ஒரு போராடும் திரு அவை, மிலிட்டன்ட் சர்ச் என்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார்கள். அங்கிருந்த இறையியலாளர்கள் அதை எதிர்த்து இறைமக்கள் கூட்டமே திரு அவை என்பதை ஆணித்தரமாக நிறுத்தினார்கள். அதுதான் இறுதியிலே அந்த ஏட்டிலே முக்கிய இடம் வகித்ததாக இருந்தது. அந்த போராடுகிற திருச்சபை, அந்த மிலிட்டன்ட் சர்ச் என்கிற சிந்தனை சித்தாந்தம் அந்த திரு அவையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. காலத்துக்கு காலம் திரு அவையிலும் சிந்தனை மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதனுடைய வளர்ச்சியிலே தான் நாங்கள் இப்பொழுது கூட்டொருங்கு இயக்கம் என்கின்ற அந்த சிந்தனையை எமது திருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிற வேளையில் தூய ஜோசேப்பினுடைய அந்த வாழ்விலே அவருடைய சிந்தனைகளையும் நாங்கள் இங்கு ஒருங்கிணைத்து சிந்திப்பது அவசியமாகிறது. ஜோசேப்பு
இறைவனுடைய திருவுளத்தை நாடியவராக இருந்தாலும் அவருடைய வாழ்விலும் ஒரு போராட்டம் எழுகிறது. தன்னுடைய மனைவி தன்னோடு கூடி வாழாமல் அவள் கருத்தாங்கி இருப்பதை அறிகிற பொழுது மறைவாக விலக்கிவிட முனைகிறார். ஏன் மறைவாக விலக்கி விடுகிறார் என்றால், அந்த சட்டத்தின் முன் அவர் கொண்டு வரப்பட்டால் அவளுக்கான தீர்ப்பு மிக மோசமாக இருக்கும். விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த கையும் மெய்யுமாக பிடிபட்டவளை கல்லால் இருந்து கொள்ள வந்தவர்கள் போல் அவளுக்கும் அந்த மரண நிகழ்வு ஏற்படலாம். இவர் விலக்கிவிட முனைகிறார். ஆகவே ஒரு விபச்சாரத்திலே ஈடுபட்டு குழந்தையை தெரித்தவளோடு கூடி வாழுகிற பொழுது அவரும் சட்டத்துக்கு எதிரானவராக மாறுகிறார். எனவேதான் ஜோசேப்பு அதை விலக்கிவிட தான் அவளிடமிருந்து பிரிந்து போக எத்தனிக்கிறார். அன்று இரவு மிகவும் குழப்பம் நிறைந்த இரவாக இருக்கிறது. இருப்பினும் கனவு ஏற்படுகிறது. அந்த கனவிலே இறைவனுடைய தூதர் அவரோடு பேசுகிறார். அன்று விடியற்காலை கனவு நிறைவு பெறுகிற பொழுது தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய வயிற்றிலே வளர்கிற அந்த குழந்தைக்கு பாதுகாவலராக இருக்கிறார். பிரியமான சோதரங்களே, எவ்வாறு அந்த ஜோசேப் இறைவனுடைய திருவுளத்தை தேட முனைகிறார் என்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கிறோம். எங்களுடைய எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன, பிரிந்து போக எத்தனித்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிறிய அற்பமான காரியங்கள் கூட அவர்களுக்குள்ளே பிரிவை கொண்டு வருகிறது. விவாகரத்துக்களாக மாறுகின்றன. பிரிந்து போகிறார்கள், விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். ஜோசேப்புக்கும் அந்த ஒரு நிலை இருந்தாலும், ஆனால் இறைவனுடைய திருவுளம் எது என்பதை அறிகிறார். தான் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி வாழ முனைகிறார். அவைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாங்கள் இறை திருவுளத்தை நாட வேண்டும் என்பதை ஜோசேப்பினுடைய விழா நமக்கு தருகிறது. அந்த ஜோசேப்பு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே மத்தேயு நற்செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தியாளர் தாவீதின் வழிமரபில் கொண்டு வந்து ஜோசேப்பை முன்னிறுத்துகின்றார். லூக்கா நற்செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் பெண் விடுதலைக்கு முன்னுரிமை கொடுத்ததனால் மரியாவினுடைய கட்டங்களை அதிகம் பேசுகின்றார். இங்கே மத்தேயின் வழியாக நாங்கள் பார்க்கிற வேளையில் இறைவனுடைய செய்தியை அந்த ஆண்கள் வர்க்கத்தினூடாக அது நிறைவேற்றப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவது என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இறை திருவுளத்தை தேடுவோம். ஜோசேப்பின் வழியிலே நாங்கள் வாழ முயலுவோம். பிரியமான சோதரங்களை, இன்றைய நாளிலே நமது குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் தங்களுடைய மனைவியை, தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே கண்காணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதே வேளையிலே திரு அவை வழிநடத்துகிற ஒவ்வொரு திரு அவையின் பங்குகளினுடைய தலைவர்களை நினைப்போம். அவர்களுக்காகவும் இந்த பலி வழியாக மன்றாடுவோம். ஆமீன். எங்களுடைய நம்பிக்கையை எழுந்து நின்று அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், நகமும் மண்ணகமும் காண்பவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாள் முழுவதும் நாம் செய்யவிருக்கும் செயற்பாடுகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். உமது அன்பின் பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் காத்து வழிநடத்தி உம்மாவியின் அருளை எங்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, திரு அவையினை வழிநடத்துகின்ற திருத்தந்தை அவர்கள் உடல் ஆரோக்கியம் பெறவும், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரை ஆசீர்வதித்து உம்மேன்மையை பிறருக்கு கூற வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லவரே இறைவா, இன்றைய வாசகமானது ஆண்டவர் பேரன்பு மிக்கவர், உண்மையுள்ளவர், நாம் அனைவரும் அயலவருடனும் பிறருடனும் அன்பாகவும் நீதியுடனும் உண்மையாகவும் நேர்மையுடனும் வாழும் மனநிலையினை உருவாக்க வேண்டிய அருளை பொழிந்திய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றி சொல்லுகிறோம். நீர்தாமே எங்களுடைய கூடவே இருந்தமை ஆசீர்வதியும். நமது குடும்பத் தலைவர்களை, திரு அவையின் பல்வேறு நிலைகளில் தலைமைத்துவமேற்று நடத்துகிறவர்களை நிறைய ஆசீர்வதிப்பீராக. நல்ல கண்காணிப்பாளர்களாக இவர்கள் திகழ நீரை வரம் கொடுத்து வழிநடத்தும். இப்பலில் நாங்கள் நினைவு கூறுகிற மேரி நிஜாந்தினி, மரியாள் அந்தோனி, பத்மநாதன், வசீகரன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக வேண்டுகிறோம். மேலும் தன்னுடைய பிறந்த தினத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிற ஜோசே அவருடைய குடும்பத்தினரையும் நிறைய ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் பாதம் கொண்டு வருகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித
ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் இத்திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த என்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் உறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர்
எம் பாதுகாவலர் புனித ஜோசவாஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்ற விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுடைய அருளாசிர் எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்து செல்லவும் நாங்களும் சூசை தந்தையின் வழியில் நல்ல கண்காணிப்பாளர்களாக இருக்க அருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழிலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமே காத்து மக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
ஆண்டவரே, புனித ஜோசப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திரு உணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.